வெல்கம் டிபிகே டாக்ஸ். வாழைப்படம் இப்போது திரையரங்கில் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாயிட்டு வருது. இந்த திரைப்படத்தில் மெயின் ரோலில் சிவனேந்தன்ற கதாபாத்திரத்தில் நடித்த சிறுவனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவனேந்தனா வாழை திரைப்படத்தில் இவர் நடித்தார்னு சொல்ல முடியாது, வாழ்ந்தார்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக இந்த திரைப்படத்தில் இவர் நடிச்சிருப்பார். வாழை திரைப்படத்தில் சிவனேந்தனா நடித்தவரோட உண்மையான பெயர் பொன்வேல். பொன்வேல் அவங்களோட சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் புளியகுளம் தான். டைரக்டர் மாரி செல்வராஜ் அவங்களோட சொந்த ஊரில் தான் இவரும் பிறந்திருக்காரு. பொன்வேல் அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழை திரைப்படம் தான் இவங்களோட முதல் திரைப்படமே. முதல் திரைப்படத்திலே ரொம்பவும் யதார்த்தமாகவும் சிறந்த நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காரு பொன்வேல் அவர்கள். பொன்வேல் அவர்கள் ஒரு கபடி பிளேயராகவும் இருக்கிறாரு. நல்லா கபடி விளையாடு. இப்போ சமீபத்தில் கூட முதல் பரிசையுமே பொன்வேல் அவர்கள் கபடியில் பெற்றிருக்காரு. பொன்வேல் அவர்கள் வாழை தூக்குற வேலையை தான் அவரோட இயல்பு வாழ்க்கையிலுமே செஞ்சுருக்காரு. ஸ்கூல் போயிட்டுருக்கிற இவர் இடப்பட்ட நேரத்தில் அங்கே சனி ஞாயிறில் வாழை தூக்குற வேலையை செஞ்சுருக்காரு. அப்போதான் புளியகுளத்தில் ஆடிஷன் ஒன்று நடக்கிறதா ஒரு தகவல் இவருக்கு கிடச்சிருக்கு. சும்மா எதேச்சியாக போய் நாமளும் கலந்துக்கலாம் அப்படின்னு இவர் போயிருக்காரு. நடிப்பு பற்றி எதுவும் தெரியாத பொன்வேல் அவர்கள் சரி சும்மா சில சீன்ஸை நடித்து பார்க்கலான்னு நடிச்சிருக்காரு. அழுகிற சீன்லாம் நடிக்க சொன்னப்போ இவர் வேணாம்னு வந்துட்டார். அப்போது அங்கே இருந்த ஒரு அசிஸ்டன்ட் தான் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துலையும் இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தன்னோட முதல் திரைப்படத்திலேயே எந்தவித நடிப்பு அனுபவம் இல்லாமையே இவ்வளோ சிறப்பாக பொன்வேல் அவர்கள் நடிச்சிருக்காரு. தொடர்ந்து இவருக்கு பல சினிமா வாய்ப்புகளும் வரணும்னு தான் நாங்களும் ஆசைப்பட்றோம். டிபிகே டாக் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சிவனேந்தனா நடித்த பொன்வேல் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.